பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால் ஒரு சின்ன செலிப்ரேஷன். வழக்கம் போல் அண்ணன் தங்கச்சிங்க 3 பேருமே சேர்ந்து கேக்கை கட் பண்ணாங்க. ரொம்ப கிராண்டாலாம் இல்லாமல் சிம்பிளாக தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக்கில் ஹாப்பி பர்த்டே அமுதயாழினி, கீழே மகாராணின்னு எழுதியிருந்தோம். கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு அதே காஸ்டியூமில் ரெடி ஆகிட்டாங்க 2 பேரும், அண்ணனும் தங்கச்சியும். எங்கன்னா நம்ம வருண்குட்டியோட ஸ்கூலுக்கு தாங்க. ஸ்கூலில் இன்றைக்கி ஆனுவல் டேன்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் தலைவர் டான்ஸ் வேறு ஆடுறாராம். சீக்கிரமே போயிட்டோம், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. வந்த கெஸ்டெல்லாம் குழந்தைய எப்படி வளர்க்கணும், நல்ல பழக்கம் எப்படி சொல்லித்தரணும்லாம் பேசியிருந்தாங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. எஸ்கேஜி பசங்களுக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டான்ஸ் ஆரம்பித்தாங்க. நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் வருண்குட்டி ஆடுறதை பார்க்குறதுக்கு. யாழுமாவும் ரொம்பவே குஷியாக இருந்தாங்க. வருண்குட்டி ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஆடுறாங்க. தலைவர் ஆடின வீடியோவை நான் தனியாக போடுறேன். சின்ன குழந்தைய வச்சுட்டு அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல, அதனால் ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோடனே பசங்களாம் பேக்கரிக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்கடா போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு பசங்கள்லாம் வேணுங்கிறத சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணில் பார்க்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வேலைக்காகாது, சீக்கிரம் சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு வாங்கினதை மட்டும் சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தாங்க போச்சு.